முக்கிய செய்தி. பாஜகவின் நீதி கேட்பு பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கின்றனர். இந்நிலையில் தடையையும் மீறி போராட்டம் நடத்தப்படும் என பாஜக சார்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், சொல்லுங்கள். தடையையும் மீறி பாஜகவின் சார்பில் நீதி கேட்பு போராட்டமானது நடைபெறும் என பாஜக சார்பாக செய்தி வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் பாஜக பேரணி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. பாஜகவின் மகளிர் அணியின் சார்பிலே அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மகளிர் அணி சார்பிலே இந்த பேரணியானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. 3ஆம் தேதி, அதாவது நாளை காலை 10 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த பேரணி திண்டுக்கல், திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம் வழியாக சென்னை சென்றடையும். அதன் பின்னராக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையிலே அந்த பேரணியின் நிர்வாகிகள் ஆளுநர் RN ரவி சந்தித்து கோரிக்கை மனு அளிப்பார்கள் என ஏற்கனவே மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்தும் தற்போது வரை அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் மதுரை பாஜகவின் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் திலகர் திடல் காவல் நிலையத்திலும் மாநகர காவல் ஆணையாளரிடம் நேரில் சென்று பாஜக பேரணிக்கு அனுமதி கேட்டு மனு அளித்திருந்தார். இந்நிலையில் காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்திருக்கிறது. பாஜக மட்டுமல்ல, எந்த ஒரு போராட்டத்திற்கு அப்போது அனுமதி வழங்குவதில்லை என்கிற காரணத்தினால் இந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வாய்மொழியாக இந்த உத்தரவானது கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நம்மிடம் பேசிய பாஜக மாவட்ட தலைவர், மாநகர் மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன், தடையை மீறி போராட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைதாவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். நாளை காலை 10 மணிக்கு மதுரை சிம்மக்கல் அருகே இருக்கக்கூடிய செல்லத்தம்மன் கோவிலில் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. செல்லத்தம்மன் கோவிலில் கண்ணகியின் சிலை இருக்கிறது. ஆகவே இந்த நீதி கேட்பு போராட்டத்திற்கு கண்ணகி சிலையில் இருந்து தீச்சட்டி எடுத்து நாங்கள் ஊர்வலமாக செல்கிறோம். இந்த நிகழ்விலே தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் நடிகையுமான குஷ்பு அவர்கள் கலந்து கொண்டு இந்த பேரணியை தொடங்கி வைக்கிறார்கள். அங்கிருந்து மகளிர் அணியினர் சார்பிலே போராட்டம் தொடக்க இருக்கிறது. ஆனால் காவல்துறை தடுத்தால் நாங்கள் தடையை மீறி போராட்டம் நடத்துவோம், எங்களை கைது செய்தாலும் அதற்கு நாங்கள் கைதாகவும் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். அனுமதி வழங்கப்பட்டால் தொடர்ந்து பேரணியானது திட்டமிட்டபடி நடைபெறும். சென்னை வரைக்கும் இந்த பேரணி நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு பல்வேறு இடங்களிலே போராட்டங்கள் நடைபெறுகிறது. ஆனால் காவல்துறை யாருக்கும், சமீபத்தில் கூட அதிமுகவிற்கு அனுமதி மறுத்து அவர்களை கைது செய்திருந்தார்கள். அவர்கள் போராட்டத்தை இப்படி பல்வேறு வகையிலே அவர்கள் போராட்டத்திற்கு எதிராக அவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்களாகவே நாளை நடைபெறக்கூடிய போராட்டத்திலும் பாஜக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இவர்கள் தடையை மீறி இந்த போராட்டம் திட்டமிட்டபடி நாளை தொடங்கப்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது வரை செய்யப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனகத்தாரா, மதுரையிலிருந்து சென்னை வரை பாஜக மகளிர் அணி சார்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்பு பேரணியானது நடைபெறும் என பாஜக சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு மதுரை மாநகர காவல்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தடையையும் மீறி இந்த நீதி கேட்பு பேரணி நாளை நடைபெறும் என பாஜக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.